அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. சோள உருண்டை சோறு பலாக்காய் கறி பண்ணலாம். இப்போ சோளம் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். ரவை மாதிரி பொடிச்சிக்கலாம். இப்போ பலாக்கறி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் தனியா, ஒரு 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு 200 சின்ன வெங்காயம், ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்காக ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம். 3 பெரிய தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லியோட காம்பு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இது பிரிஞ்சி இலை, 1.5 ஸ்பூன் பப்பி சீடு, கொஞ்சம் கல்பாசி, 1 ஸ்டாரு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 20 இருக்கும் முழுசாக முந்திரி, அதையும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி இதை ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். வாங்க, இப்போ உருண்டை சோறுக்கு இந்த மாதிரி ஒலை வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தப்புறம் நம்ம இந்த குருணை வச்சுருக்குறோம் இல்லையா, ரவை மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை நிதானமாக வச்சுக்கலாம். குக்கரில் தான் செய்கிறேன். கொஞ்சம் நான் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கட்டி பிடிக்காமல் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். இந்த குக்கரை 4 விசில் விட்டேன், நல்லா வெந்து வந்துடுச்சு. கீழே அடியெல்லாம் பிடிக்கல. இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஏன்னா இந்த குக்கர் இப்போ நமக்கு வேணும். எனக்கு வேறு குக்கரை வந்து சின்னதாக தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்காது. அதுக்காக இதை நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போது இல்லை, ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையும் இதுதாங்க பலாக்காய். இதை நல்லா கட் பண்ணி கழுவி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா இதை பெசரி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகும், அதுக்காக தான் நான் குக்கரில் பண்ணுறேன். இல்லாட்டி நான் பாத்திரத்துலேயே பண்ணியிருப்பேன். இப்போது இஞ்சி பூண்டுலேயே இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இந்த சோள சோறுக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எல்லோரும் நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பசங்களை ஏமாற்றணும்ல, இதுதான் சிக்கன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான். ஆனால் யாரும் ஏமாற மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து இல்லை இது வேறு எதுவும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது பலாக்காயின்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சம் தண்ணி அலம்பி அதுலேயே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு பதம் எப்படி இருக்குன்னு பார்த்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சரியாக இருந்தால் வேண்டாம். நான் இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன், மசாலாலேயும் உப்பு போட்டிருக்கேன். இப்போ தேங்காவை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிட்டா இவ்வளோ மசாலா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், யாருமே சாப்பிட மாட்டாங்க. தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். கடைசிலையும் கொஞ்சம் போடுவேன். இப்போ நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக நான் இப்போ இடையில போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடி இது ஒரு 4 விசில், 4 என்ன 5 விசில் கூட வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து 5 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்திருந்து பாருங்கள், அருமையாக வந்திருக்கு இந்த குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கறி குழம்பு தான் இதை சொல்லணும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெளாக்காய் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறி இருக்குது. இதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து, இது சாம்பார் பொடி கூட போட்டு இதை வதக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்படி பண்ணி தான் எனக்கு பழக்கம். அதனால் நான் எப்படி பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வேகும்போது சரியான வாசனை, பயங்கரமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு வாசனை. இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா அது பேர் உருண்டை சோறு இல்லையா, அதுக்காக உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை கூட இப்படியே கூட நம்ம சாப்பிட்றலாம். இல்லை உருண்டை பிடிச்சி வச்சா நல்லா தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாள் பொறுத்து இதோட கூழ் பண்ணி காட்டுவேன். இந்த கூழ் இப்போ இதை சாப்பிட்டுட்டு கூழ் வேணும்னு கேட்டிருக்காங்க, கூழ் செஞ்சு கொடுக்கணும், அதையும் காட்டுவேன். பாருங்கள், இந்த பலாக்காய் கறி உருண்டை குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.